தம்பி ஹேலே உன் பேர் என்ன தம்பி? என் பேர் வனராஜ்ண்ணா. வனராஜ். ஆமா. உனக்கு எந்த ஊரு? எனக்கு லட்சுமிபுரம், அதாவது ஏரல் பக்கம், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கம். ஏரல் பக்கம். எத்தனை வருஷமா இலக்கட்டு கட்டிட்டு இருக்க? நான் ஏழாப்புல இருந்து கட்டிட்டு இருக்கேன். ஏழாப்புல இருந்து கட்டிட்டு இருக்க? ஆமா. இப்ப என்ன படிச்சிருக்க? நான் பிபிஏ படிச்சிருக்கேன். சரி, இப்ப என்ன இலக்கட்டா இருக்க போற? இப்ப நம்ம தாவால, அதாவது தாறு வெட்டி இருப்போம். தாறு வெட்டி முக்காவாசி வெட்டியாச்சு. அதாவது கொஞ்சம் குலைக்காம இருக்கிறத நம்ம குலைக்க ஒரு 2-3 இலை அறுத்தா டக்குன்னு குலைச்சிரும். காத்தடிக்கிற காலம்லாம் மடலும் தட்ட வேண்டியது இல்ல. சரி சரி சரி. இதான் தாவாலை. தாவாலை இலை. வாழை இவ்வளவு ஹைட்டா இருக்குடா. ஆமாண்ணா, இதோட ஹைட் இருக்கும். கம்ப பாத்துக்கங்க. கம்பு அதுக்குன்னு தனியா வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு. நாளைக்கு எத்தனை கட்டுடா போகுது? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல தம்பி? உடம்பு ரொம்ப வலிக்கும். ரொம்ப வலிக்கும். தாவலை இலைங்க கெட்டுக்கு. இது கெட்டுக்கு 100 இலை. ஆனா இந்த ஒரு இலையில எத்தனை பேர் சாப்பிடலாம்? இது டபுள் சைடு பீஸ் விடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 8 பேர் சாப்பிடலாம். ஒரு இதுல 8 பேர் சாப்பிடலானே. இலை எவ்வளவு நீளமா இருக்குன்னு. நல்லா நீளமா இருக்கப்பா. விரிச்சு அது அங்க போய் விரிச்சு தானே. இல்லை நீ விரிச்சு காட்ட கிழிச்சிடக்கூடாதுல்ல தம்பி? கிளியாதானே. நல்லா இருக்க. நல்லா ஏடு பெருசா இருக்குண்ணே. டபுள் சைடு பீஸ் விடும். அதாவது இந்த சைடும் விழுந்துரும், 2 சைடும் பீஸ் விடும். டபுள் சைடு பீஸ் விடும். டபுள் சைடு பீஸ் வரும். ஒரு இலை கிளியாம இருக்கும். ஒரு இலை கிளியாம இருக்கும். இதான் தாவலை. இதான் தாவலை இலை. எப்படி பார்த்தாலும் ஒரு 7 அடி இருக்கும். அதுக்கு மேல 7 அடி இருக்கு. கரெக்ட் கரெக்ட். தாவாழை கட்டுனா எப்படி பார்த்து பார்த்தா இருக்கணும் வாழையில. மேல பார்த்தே கம்பு ஒரு கை பிடிச்சு பிடிச்சு இருக்கணும். உடம்புல செத்து போகும். 1000 வாழை சுத்தினா 100 இலை இருக்க முடியும். 1000 வாழை சுத்தினா 100 இலை இருக்க முடியும். நம்ம கட்டுக்கு தனியா பெருசுக்கு தனியா தெளிக்கணுமா? இல்ல கெட்டுமா போட வேண்டியதான். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது என்ன பண்றீங்கண்ணா? இது என்ன பண்றீங்க? நம்ம கெட்டு போட்டு சின்னல இருந்து பெருசா தெரிக்கணும்ல. நமக்கு கெட்டு வந்து கட்ட முடியும். சின்ன எல்லாம் பெரிய எல்லாம் பிரிச்சு வைக்கணும். இது எப்படி சர்வ பிரிக்கல எதுக்கு தம்பி? இது கொடி. நான் கெட்டு கட்டுறதுக்காண்டி. கெட்டு கட்டுற கொடி. இது வாழையில தான் எடுத்துக்கிறது. வாழை இலை சரு வாழையில இருக்குது. அப்படி காஞ்சா வருது. இது சரு. அதான் நம்ம வாழை இது மடல் காஞ்சா இந்த சரு. ஒரு கட்டு கட்டி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம். ஒரு வயலை பொறுத்து வயலே அடிச்சு டக்கு கட்டினா 2 மணி நேரத்துக்கு கட்டிடலாம். அங்கேயும் அலைஞ்சி அடி கட்டும். ஒரு கட்டுக்கு இந்த மாதிரி போட்டுருந்தானே. இந்த மாதிரி சரு வச்சுட்டு கொஞ்சம் சரு கொஞ்சம் அள்ளி போட்டா டேமேஜ் இல்லாம போயிடும். பஸ்ஸுக்கு டம்முன்னு போடுறாங்க, எல்லாம் கிழிஞ்சிரும். இந்த மாதிரி வச்சா டேமேஜ் இல்லாம போயிடும். கெட்ட போச்சுன்னு இலப்படாது. சருவிலே வச்சு கட்டிடும். ஆமா. அவையும் செய்யுது. வெயில் உள்ள வெயிலுக்காக அப்படி கட்டுவாங்க. வெயிலுக்காக தான். வெயில் படாம கொண்டு போறது. நம்ம தூத்துக்குடி கிட்ட எல்லாமே சென்னை பஸ்ல ஏற்றி தான் கொண்டு போவாங்க. பஸ்ல ஏற்றி கொண்டு வந்து மேல ஏட்டாவும் டிராவல் பண்ணும்போது தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது இலக்கட்டு. ஏன்னா நீங்க 3 பேர் சேர்ந்து கட்டுறீங்களா? உங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகுமா? இது சம்பளம் தரலாம் கட்டுப்படி ஆகும். ஒரு கட்டுக்கு 350 ரூபா சம்பளம் தருவாங்க. ஒரு கட்டுக்கு 350 ரூபா. ஆமா, 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 7 கட்டு கட்டுவோம். சரியா ஒரு நபருக்கு வந்து 800 ரூபா 700 ரூபா மேக்சிமம் கிடைக்கும். போதுங்க 800 ரூபா கிடைக்கும். போதும். இதே போதும். கிராமத்துல வாழ்றதுனால கிராமத்துல இதே போதும். போதுங்க. ஆமா. சரி. ஒரு நாள் 3 பேர் சேர்ந்து 7 கட்டு கட்டுவேன். 7 கட்டு தாராளம் கட்டுவோம். போதுங்க. அது போக எக்ஸ்ட்ரா கட்டினாலும் ஒரு சில ஓடும்ல. எக்ஸ்ட்ரா கட்டினாலும் தாராளமா. இப்ப 800 ரூபா கிடைக்கிறது. இப்ப எக்ஸ்ட்ரா கட்டம்ல கூட ஆளுக்கு 200 ரூபா கிடைக்கும். போதுங்க. ஆளுக்கு 1000 ரூபா சம்பாதிச்சு 1000 ரூபா தாராளமா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. நம்ம வேலை செய்ய பொறுத்து நமக்கு சொல்லி தருவாங்க. ஆள் கணக்கு கிடையாது. எவ்வளவு கட்டு எத்தனை கட்டு கட்டுறோமோ அத்தனை கட்டுக்கு நமக்கு சொல்லி தருவாங்க. ஆமா. சரி. வாழை இலை கட்டு தம்பி. இது கசலி சின்ன இலை தான். சின்ன கட்டு. இது கசலி சின்ன இலை. பூ இலை சின்ன கட்டு. தூத்துக்குடியில கசலி, வேற ஊர்ல பூங்கட்டு. மஞ்சள் பழம். அது அந்த வாழை கட்டு. அது வந்து சக்க வாழை. இது சக்க வாழை. கறிக்காய். சக்க வாழை கட்டு.
இது வந்து என்ன இலை கட்டு தலைவாழை இது நம்ம வந்து தலைவாழை இளம்போம்னா தலைவாழை வளர்னா நம்ம வந்து இருக்கிறதுல நம்ம கண்ணில பெரிய வளம்போம் குள வளம்போம்ல தலைவாழை பத்திரிங்க தார் குலைக்காத வாழையில வெட்டுறது தலைவாழை. சீசன் வந்து பொங்கல் வியாபாரத்துக்கு வந்து தார் விட்டாங்க பத்திரிங்க. பொங்கல் கழிச்சு வந்து தார் வந்து குலைக்காத வளை வந்து காத்தடி காலங்கிறதுனால அந்த மடல் வந்து தட்டி விடுற காரணம் இலை இருக்க சொல்லுவாங்க பத்திரிங்க. இந்த இலை அறுத்தா வந்து உங்களுக்கு சீக்கிரமும் இந்த வாழை வந்து பொதி தள்ளும். அதனால அந்த தலைவாழை வெட்டுவோம் பத்திரிங்க. ஒரு 2 மாசம் சீசன் மாசி பாங்கி வெட்டுவோம் பத்திரிங்க. 2 மாசம் வெட்டி முடிச்ச உடனே வந்து நமக்கு வந்து இந்த வாழை வந்து ஆட்டோமேட்டிக்கா கொலை தள்ளிடும். அதனால இந்த இலை நம்ம தலைவாழை வெட்டுறோம். தலைவாழை எடுத்து விட்டா ஒரு 3 நேரம் கட் பண்ணி விட்டா ஒரு வாழைக்கு நம்ம 2 இலை தட்டினாலே அது ஆட்டோமேட்டிக்கா கொலை தள்ள ஆரம்பிச்சிடும். சரி சரி சரி. அதனால இலை நல்லா பெருசா இருக்கும்னு. அதுவும் இலையை வந்து சராசரி ஒரு இலையில எடுத்துக்கிட்டா நம்ம வந்து 10 இலை சாப்பிடலாம் பத்திரிங்க. நிறைய எடுத்துக்கிட்டா பத்திரிங்க. எப்படி 7 அடி இருக்குமா இது? ஆமா சராசரியா வந்து இலை எடுத்துக்கிட்டா லென்த் இருக்கும் பத்திரிங்க. நல்லா பெருசா இருக்கு. ஆமா பெருசா இருக்கும். ஏன்னா நல்லா ஏடு நல்லா அகலமா இருக்கலாம். ஏடு வந்து நம்ம வந்து இலை எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் பீஸ் போட்டுக்கலாம், இந்த பக்கம் பீஸ் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் பீஸ் போட்டுக்கலாம். சரி. மேக்ஸிமம் இந்த கட்டுல ஒரு இலை கட்டுல எத்தனை பேர் சாப்பிடலாம்? 100 இலை நிமிஷம் சராசரியா வந்து ஒரு இலை ஒரு கட்டுக்கு 100 இலை. 100 நிமிஷத்துல வந்து ஒரு இலைக்கு 7 பேர்னாலும் சராசரி 700 பேர் சாப்பிடலாம் பத்திரிங்க. 100 இலையில 800 பேர் சாப்பிடலாம். 800 பேர் சாப்பிடலாம். அவ்வளவுக்குள்ள இது ஒரு பீஸ் வந்து ஒரு இலைக்கு 7 பேர் சாப்பிடும். வந்து ஒரு இலைக்கு 7 பேர் ஒரு இலை அப்ப 700 பேர் சாப்பிடலாம். 700 தாராளமா சாப்பிடலாம். பெரிய பெரிய ஹோட்டலுக்கு அந்த இலையை யூஸ் பண்ணுவாங்க பத்திரிங்க. யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல. சரி சரிண்ணா. நல்லா 1 போல வைக்கணுமாண்ணே? 1 போல வச்சு கத்தி வச்சு கரெக்டா சீவி அளவு வச்சு வைக்கணும். ஏதோ பார்க்க சாதாரண இலை, ஆனா இதுல இருக்கிற வேலைப்பாடு பெருசு. வாழைத்தோட்டத்துக்குள்ள இறங்கி வேலை செய்ய கஷ்டம் இல்லைண்ணே. இது உருட்ட முடியல, கிளியாம உருட்டணும். ஒரு கோடு கூட இருக்கக்கூடாது. கோடு இருந்தா அந்த இது இலை கிளியும். இதெல்லாம் நம்ம நல்லா பழக்கம் இருந்தா மட்டும் தான் கிளியாது என்ன? நிறைய கிளியும். கழிவே இல்லாம பீஸ் ஆகும். இதுல இருந்து ஒரு கழிவு இல்லாம பீஸ் ஆயிரும். தெளிவா இருக்கும் கெட்டு. நல்லா இறுக்கி பிடிச்சு கட்டணுமா? இந்த ஒரு கட்டுக்கு 2 பேர் கடந்து போராட வேண்டியிருக்கேனே. பெரிய கணக்கு எவ்வளவு லென்த் இருக்குல்ல? 7 14 அடி. அப்படியே கெட்டு பார்க்க அழகா இருக்கணும். மூஞ்சி தர்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் என்ன இலை காம்பு திக்கா இருந்தது. அது காம்பு வச்சா குடிப்பாங்க. சின்ன கட்டா பெரிய கட்டா அப்படின்னு பாக்குறதுக்கு. சரி சரி சரி. சின்ன காம்பு வச்சு ஜோடி இலை இருக்கா அப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க. இது என்ன செய்யறது தம்பி? அது கெட்டுக்கு பேர் எழுதுனால அட்ரஸ். இப்ப எல்லாருமே இதே மாதிரி சரிவுல தான் கெட்டுவாங்க. அப்ப யார் கெட்டுன்னு கண்டுபிடிக்க வேண்டி பேர் எழுதுவோம். பேர் எழுதுறமா ஒவ்வொரு அதுக்கு அட்ரஸ் உண்டு. அட்ரஸ் உண்டாமா. இப்போ கடை பேரு மொத்தம் தூத்துக்குடியில மொத்தம் 3 கடை இருக்கு. நாங்க போடுற கடை வந்து சீனாத்தனை கடை. நம்ம கெட்டு பேர் வந்து காணாத்தன முத்து. ஆமா சீனாத்தனை கிடைக்கும். அதுக்கு இன்சியல் எப்படி? காணாத்தன முத்து. அதான் எங்க அப்பா பேரு. தாத்தா அதாவது 3ஆவது தலைமுறை தான் அனுப்புறோம். தாத்தா வந்து காணாத்தன கூட நாங்க எங்க அப்பா பேரு சேர்த்து போடுறோம். என்ன நானே நின்று பார்த்தா கூட பார்க்க முடியாது போல. 14 அடியில இருக்குன்னு. இதான் தலைவாழை கட்டு. தலைவாழை இலை கட்டு ஜம்முன் இருக்கு. கெட்டடி தம்பி, இந்த கட்டுல எத்தனை பேர் சாப்பிடலாம்?
இந்த கட்டில சராசரியா ஒரு 400 சாப்பிடலாம். இந்த கட்டில 400 சாப்பிடலாம். 400. இந்த கட்டில ஒரு 650 பேர் சாப்பிடலாம். 650 பேர் சாப்பிடலாம். ஒரு கழி கூட போகுது. ஒரு கழி கூட 650 பேர் சாப்பிடலாம். அப்ப அந்த தலைவாழை கட்டில அதாவது ஒரு 700 பேர்ல 800 பேர் சாப்பிடலாம். வெட்டுறவங்க கையில இருக்கு. வெட்டினா 800 பேர் சாப்பிடலாம். அதெல்லாம் ஒரு கட்டுக்கு 200 இலை, இது 100 இலை தான். தாவாழை இலை. சரி சரி தம்பி. ஏன்னா இந்த இலை உருவாகிறத கரெக்டா என்ன எப்படிங்கறத அழகா சொல்லி கொடுத்திய. ரொம்ப நன்றி. விவசாய வேலை என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியட்டுங்கிறக்காண்டி படிச்சவங்களும் விவசாயம் பண்ணலாம். படிச்சவங்களும் விவசாயம் பண்ணலாம். பாட்டை கூட விவசாயம். இப்ப பக்கத்துல பார்த்தா பேங்க் வேலை பாக்குறவங்க கூட விவசாயம் பண்ணதான் செய்றாங்க. விவசாயம் பண்ண யாரும் விவசாயம் பண்ணாலும் கூச்சப்படாதீங்க. எல்லாரும் கண்டிப்பா விவசாயம் பண்ணுங்க. எல்லாரும் நன்றி நன்றி.